ஸோ ஃபைனலி நம்ம புது வீடியோவில் வந்து ஜாயின் ஆகிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 300 days சர்வைவ் பண்ண இந்த ஸ்கை பிளாக் வேர்ல்டு நான் அப்படி என்ன தான் பண்ணி செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நம்ம மெயின் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நம்ம நியூ அப்டேட்டட் ரெசின் ஃபார்ம். இந்த ஃபார்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன ஃபார்ம் வந்துச்சு, அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி பெரிய ஃபார்ம் ஆக்கி விட்டேன். ரைட்டு, அடுத்தது இது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஸ்டோரேஜ் ஹாலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோரேஜ் ஹால் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் தான் கமெண்டில் போடணும். ஏதோ கட்டி வச்சுருக்கேன். இதில் டர்ட் இருக்குது, இல்லை சாண்ட் இருக்குது, இல்லை கிராவலு, இதில் ஒன்றும் இல்லை, இது இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபார்மிங்குரியது வச்சுருக்கேன். இதில் வந்து ரிசோர்ஸு பார்த்திங்களா, டைமண்ட்லாம் எவ்வளோ வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ரிசோர்ஸஸ். ரைட்டு, இதெல்லாம் நம்ம மாப் ட்ராப்ஸ். அதாவது நம்ம மாப் ஃபார்ம்லேருந்து ஏதாவது ட்ராப் ஆச்சுன்னா அது தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டு சேமிக்கிறது. ஆர்மருக்கு தனியாக அப்படிலாம் வச்சுருக்கேன். ரைட்டு, நம்ம அடுத்து அப்படியே ட்ரேடிங் ஹாலில் போய் பார்த்துருவோம். அப்படியே எதுக்காலே இருக்குது. கதவை திறந்தாச்சு, மூடிட்டு உள்ளே போகணும். ரைட்டு, சுற்றி பார்க்குறக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா பெருசாக நான் எதுவும் கெட்டலை. இவன் ஒரு ஃப்ரெண்ட்லியானவன் நம்மகிட்ட. ஏன்னா நான் தான் கிரியேட் பண்ணேன். அடிக்க மாட்டான். இவங்கெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருக்க வில்லேஜர்ஸ் எப்படி இருக்காங்கோ. எல்லாம் ஒன்றா நம்பர் ட்ரேடுக்கு வந்துருச்சாப்பா. எப்பா ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒன்று ரிட்டன் ட்ரேடை குறைச்சிருக்காங்க. ஜாம்பி வச்சு அடிக்க விட்டும் இவங்களுக்குலாம் திருந்தலை. அங்கே பக்கம் பார்த்தோம்னா நம்மளோட மெண்டிங்கு, கிளாஸ் ட்ரேடு எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இவன் வந்து கிளாஸ் ட்ரேட் நல்லா பண்ணுவான். இவன்கிட்ட ஏகப்பட்டது வாங்குவேன். சில்டச்சுக்காக நான் இவனை கொண்டு வந்தேன். அடுத்தது பார்த்தோம்னா எஃபிஷியன்சி 5 13 கொடுக்குறான். ரைட்டு, அன்பிரேக்கிங்கும் 14 கொண்டு வந்துட்டானா. சூப்பர். மெண்டிங் இவன் 9க்கு விற்கிறான். இதுவே பெரிய கிரேட்டுங்க, சூப்பராக இருக்கும். ரைட்டு, இவன்கிட்ட பார்த்தோம்னா உட்லேண்ட் மேப்பை தவிர்த்து வேறு எதுவும் வாங்குறதுக்காக நான் இது எடுக்கலை. உட்லேண்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அதுக்காக. ரைட்டு, இவன் வந்து ப்ராஃபார் விற்கிறான். அதே நேரத்தில் கிளாஸும் ட்ரேட் பண்ணுறான், நேம் டேக் ட்ரேட் பண்ணுறான். அவ்வளோதான். ரைட்டு, இந்த இடத்துல அவ்வளோதான். நம்ம அடுத்த இடத்துல போய் சந்திக்கலாமா. இதுதான் நம்ம நெதர் ஹப். அது இல்லாமல் நம்ம சென்ட்ரல் ஹப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்தான் நம்ம எல்லாத்துக்கும் மூலத்தனமாக இருக்குது சென்ட்ரலில். வேறு எது இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இடம் இல்லை. ரைட்டு, அடுத்து நம்ம அடுத்தது பார்த்து போயிடுவோமா. இது வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாஃபார்ம். இந்த மாஃபார்ம் வந்து பேசிக்கானது தான், எல்லோரும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸ்கை பிளாக்குன்னு எடுத்துகிட்டு அது கெட்டாமல் யாரும் இருந்ததில்லை. ஸோ நானும் கட்டிட்டேன். கொஞ்சம் சல்கர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போன ஒரு ஃபார்ம் கட்டினேன். கடைசி அதை காமிக்கிறேன் அது என்ன ஃபார்ம்ன்ட்டு. எலக்ட்ரா ஒரு 4 எலக்ட்ரா இருக்குது, ஸ்பேருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டரு. சல்கர் கிராஃப்ட்டை பார்த்து கட்டினேன். லைட் மேட்டிக்காக யூஸ் பண்ணி தான், வேறு எதுவும் இல்லை. அதுலேருந்து நம்மளுக்கு கார்பெட் டூப் பண்ணி ஃபியூலாக இதுக்கு ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ நான் அப்படியே இந்த இடத்துல காபிள் ஸ்டோன் மேக் ஆகுதா, இது வெளியில் வந்து இதுக்கு காபிள் ஸ்டோன் கொடுத்துரும். ஸோ இது ஃபுல்லாக இப்படி ஸ்டோனாக மாறிடும். இப்போதைக்கு இவ்வளோ ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது ப்ராஜெக்ட் செய்ய போகிறேன்னா எனக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் வேறு எதுவும் இல்லை. ரைட்டு, அடுத்தது நம்ம பார்க்க போயிடலாமா. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேல் ட்ரீ. நான் மாஸ் பிளாக்கில் வளர வச்சா கீழே டேட்டா மாறுன்னு வளர வச்சேன். டேட்டா மாறல, ஆனால் வளருது. இது ஒரு அயன்குளம் ஃபார்மு. இதுவும் சல்கர் கிராஃப்ட்லேருந்து கேட்டு வச்சு பார்த்து ஆட்டையப்பட்டு தான். அடுத்து வந்து ஸ்ப்ரூட்ஸ் ட்ரீ. ரைட்டு, அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட ஹனிபி. எப்படி நம்ம ஹனி கூட்டமே சேர்த்துருக்கோம், ஆனால் ஹனியை நம்ம ஹார்வெஸ்ட் தான் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இதுகளுக்கெல்லாம் பெருக்கி இவ்வளோ கூட்டி வந்துட்டேன். ரைட்டு, வெளியே தப்பிக்க போகுது. நல்ல வேலை. இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஃபார்ம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்காமல் இருக்கும். அதுக்கு வேறு காரணம் இருக்குது. ஏன்னா இன்னும் ஃபில் பண்ணாமலே வச்சுருக்கேன். இத்தனை இது ரெடி பண்ணியிருக்கேனே. இதுலேருந்து குக்குடு வரும்னு பார்த்தா ரா சிக்கன் தான் அதிகமாக வருது. கடுப்பாக இருக்குது. இத்தனைக்கும் இதுவும் ஒரு ஃபார்ம் யூடியூபர்லேருந்து களவாண்டது போட்டது இதுதான். ரைட்டு, அப்படி இங்கிட்டு வந்துட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் கேனு, மெலன், பம்கின் எல்லாமே ஃபார்ம்லாம் இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ அடுத்து இந்த பார்த்திங்கன்னா வீட் ஃபார்ம் இருக்கும். பீட்ரூட்டு எதுக்குன்னு வச்சுருக்கேனே தெரியாது, ஆனால் வச்சுருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃபார்ம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் ஃபார்ம் இருக்குது. ஸோ தட் இந்த கேரட் ஃபார்மோட நம்மளுக்கு ஃபார்ம்ஸ் முடிஞ்சிச்சு. இது ஒன்று சொல்லணும், இவனுக்கு நீங்கள் நல்ல பேர் வச்சு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மிஸ்டர் ஸ்னோ கோலம் ஸ்னோ ஃபார்முக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுறான். ரைட்டு, இதோட இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. அடுத்து எங்கே போகலாம், நம்ம நெதர் போயிட்டோம். ரைட்டு, இது நம்ம நான் அயன்குளம் வந்து நம்மளோட ட்ரேடிங்ன்ற பாருங்கள், அயன்குளமாக ஆட்டையை போட்டு அந்த அயன்குளம்ட்டு அயன் ஆட்டையை போட்டு நம்ம வில்லேஜ்கிட்டே ரிட்டன் விற்க போகிறோம். அந்த ப்ராஜெக்டுக்குரிய ஒரு சாம்பிள் தான் இது. ரைட்டு, அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம விதர் ஃபார்மு. இது சல்கர் கிராஃப்டை பார்த்து கெட்டினது தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் எவ்வளோ விதர் ஸ்கல்ஸ் வருதுன்றதை பார்ப்போமா. 45 விதர் ஸ்கல்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஆஃப்டர் கோல், அதுக்கப்புறம் கோல் போனு எல்லாமே கிடைக்கிது. ரைட்டு, கீழே தான் இருக்குது ஸ்பானிங் பிளாட்ஃபார்ம். ரைட்டு, இந்த இதுவும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்ததில் நம்ம என்னென்னு பார்ப்போமா. அடுத்தது வந்து நம்ம நெதர் போர்ட்டலுக்கு போவோம். நெதர் போர்ட்டல் எண்டு போர்ட்டல் போகணும், அவ்வளோதான். தப்பாக சொல்லிட்டேன், வேறு எதுவும் இல்லை. அப்படியே போனீங்கன்னா அந்த இடத்துல எதுக்கு தீ மூட்டி வச்சுருந்தேன்னு இப்போ தெரியுமா. இது வந்து நம்ம சங்க் லோடரு. ஸோ சங்க் லோடர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதுலேருந்து போர்ட்டலுக்குள்ளே போகும், அங்கிட்டு ஃபயரில் பட்டு எரிஞ்சு ரிட்டன் வரும். ரைட்டு, இது வந்து நம்ம சாண்ட் டூப்பர், நம்ம கிராவல், இந்த இதில் முக்கியமில்ல கிராவல் சேண்டு, அதுக்காக. ஓ ஷிட், உடஞ்சிடுச்சு. ரைட்டு, கிடக்குது, அப்புறமா நம்ம பார்த்துக்குறோம். என்னடா கீழே விழுந்துருச்சு, என்ன தப்பாச்சு, நல்லா தானே இருந்துச்சு. மேலே இந்த பிஸ்டனு காணுமா, பிஸ்டன் இருந்துச்சோ, மேலே இந்த ஸ்லைம் பிளாக்கை காணும். அடப்பாவத்தை. ரைட்டு, அதை விட்டு தள்ளுவோம், நம்ம வேலையை பார்த்து போவோம். இதுதான் நம்ம சாண்ட் டூப்பிங்குரிய பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல செஸ்ட் வச்சுருக்கோமா, இதுக்குள்ளே இருக்கும். நான் ஆட்டை போட்டு போயிட்டேன், ஆல்ரெடி இருக்காது. ரைட்டு, இந்த இடத்துல நம்ம வந்து மைனிங்கை போட்டுட்டு இருக்கலாம், ஆப்போசிட்டினை. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட எண்டில் முக்கியமான ஒரு எக்ஸ்பி ஃபார்ம், என்டர்மேன் ஒன் ஹிட் ஃபார்ம். இதுவுமே சல்கர் கிராஃப்டை பற்றி இல்லை, சல்கர் கிராஃப்டை பார்த்து கட்டினது தான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ரேட்ஸில் நம்மளுக்கு என்டர்பேலை குமிச்சு கொடுக்குது, எக்ஸ்பியும் குமிச்சு கொடுக்குது. அதனால் இங்கேயே என்சான்மெண்ட் டேபிளே மாற்றிட்டேன். ஸோ இதிலே இன்சாண்டு டிஸ்என்சாண்டு எல்லாம் பண்ணலாம். ஆன்வில் மட்டும் மறந்துட்டேன். ரைட்டு, ஓகே. அடுத்ததில் ஆன்விலில் தூக்கி வச்சிட வேண்டியதான். இது வந்து கோல்டு ஃபார்மு. நம்ம கோல்டு ஃபார்மு அப்படி இப்படின்னு பார்த்தோம், கடைசி எதுவும் கெட்டு தெரில. கடைசி நம்மளே ஒரு டிசைனை போட்டு கட்டிடுவோம்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு டிசைன் கட்டியாச்சு. பேசிக்கலி நம்ம டிசைன் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு ஆரோவை போடு. அம்பு மிஸ் ஆகவே இல்லையே. வாவ், அருமை, அற்புதமான ஒரு ஷாட். இப்போ நம்ம வெயிட் பண்ணணும், அவங்க எல்லோரும் இங்கே கோவப்பட்டு இங்கே வருவாங்க. வந்தோடனே டைரெக்டாக நம்ம அடிக்கலாம். இது நம்மளோட ஒரு ஃபார்மு. ஸோ இது வந்து யாருக்கும் காப்பிரைட் கிடையாது, நம்மதே. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூட்லாம் சேகரிக்கும். ஸோ இதில் கொஞ்சம் மெஸ்அப் பண்ணிட்டேன் ஸ்டோரேஜில். ஸோ ரைட்டு, ஓகே. அடுத்ததில் போய் பார்ப்போமா. அடுத்தது என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு ஃபார்ம், மேக்மா ஃபார்மா. எஸ், மேக்மா ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்முங்க. ஏன்னா நம்மளை கொடுமைப்படுத்துகிற மேக்மாவை எல்லாத்தையும் அடின்னு போட்டு அடிக்கிற ஒரு ஃபார்ம் இதுதான். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு யூடியூபர் கட்டின ஒரு ஃபார்ம் தான், ஆனால் சூப்பராக எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நாங்கள் மேலே தான் போயிட்டு ஏஎஃப்கே இருப்பேன். ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போமா. ஸோ லேண்ட் ஆயாச்சு. ரைட்டு, ஓடு ராஜா. இப்போ பாரு எவ்வளோ லூட் இருக்குது. ஓ, என்ன ஒன்றுமே இல்லை இருக்குது அதில். எப்படி நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டேன். அடுத்தது என்னென்னு பார்ப்போமா. ஓவர்வேர்ல்டுக்கு போயிட்டாச்சு. இதுதான் நம்ம ரைட் ஃபார்ம். நான் இந்த கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்ல, அந்த ப்ராஜெக்ட் தான் இது. என்ன அயன்குளம் போட்டு தள்ளிடுறாங்க. என்னையை வச்சு தான் இவங்க பாத் ஃபைண்ட் பண்ணி என்னையை வச்சு தான் இவங்க ஃபார்மே ஆக்டிவேட் ஆகுது. அதான் கடுப்பாக இருக்குது. இப்போ லூட்ஸ் காமிக்கிட்டா இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் வச்சுருக்கேன்னா அது மூலம் சாவாங்க. இதில் நம்மளுக்கு ஆமன் 2, 3, 4, 5 கூட கிடைக்குது பேட் ஓமன். அதே மாதிரி 4 பக்கமும் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டும் செஸ்ட் இருக்குது, ஸோ அங்கிட்டும் செஸ்ட் இருக்குது. சுற்றி எல்லா இடத்துலையும் செஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரேட்ஸ் வந்து கம்மியாகாது, அதாவது கம்மியானாலும் நம்மளுக்கு கிடைச்சிரும் எப்படி இருந்தாலும். ரைட்டு, அடுத்த ஃபார்ம் வந்து இதை சொல்ல மறக்கக்கூடாது, ஒன் அண்ட் ஒன்லி ஃபிஷ் ஃபார்ம். பட்டு இது தூண்டில் கொண்டு வரல, மன்னிச்சிரு. இதில் வந்து நம்ம இப்படி ப்ரெஷர் பட்டுலாம் குளிக்கக்கூடாது. இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம தூண்டில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ட்ராப் டோர் மூடி நம்மளுக்கு கரெக்டாக இன்னும் டைமில் நம்மளுக்கு ஃபிஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஃபார்ம் தான்.
ரைட்டு நம்ம மெயின் பேஸ்க்கு போயிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் நம்ம 300 நாளில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ற ஒரு சாம்பிள். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் நான் அவ்வளவுதான் காமிக்கல, பட்டு எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன் ஓரளவு அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. ரைட்டு நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு போன்ற அனைத்து நல்ல பழக்கங்களையும் பண்ணிவிட்டு டாட்டா பை பாய் சி யூ. உங்களிடம் வந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் நான் எம்என்எஸ் கேமிங் பை. சி யூ பேக் நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு மம்மே பாய்.